உங்கள் வீட்டில், வேலையில், உங்கள் பிஸ்னஸில், ஊழியத்தில், நீங்கள் செய்கிற காரியத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா? சிலர் தான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. சிலர் எங்கே கஷ்டம் பாடுகளில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கன்னே அவர் விரும்புகிறார். அதனால் சகரியா 8:13 நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். அதனால பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. பயப்படாதுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். பாவத்திலிருந்து ரட்சிப்பு, சாபத்திலிருந்து ரட்சிப்பு, ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு தருகிறார். இருக்கு அந்த ரட்சிப்பு வெறும் பாவத்தை மன்னிச்சிட்டு விட்டு விடுவதற்கா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸிங் என்பதாக அர்த்தம். அதுல பாவ மன்னிப்பு, அப்புறம் சரீர சுகம், உலக ஆசீர்வாதங்கள், ஒரு குறைவில்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அதுதான் ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இயேசு ரட்சகராக இந்த உலகத்தில் வந்ததே நம்மை பாவ சாபத்திலிருந்து ரட்சித்து முழுமையாய் நம்மை ஆசீர்வதிக்க. ஆனால் தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், என் மகளே பயப்படாத, என் மகனை பயப்படாதே, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு உன்னை ரட்சிக்க நான் விரும்புகிறேன்.